அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்முடைய இந்த காணொலி சேனல்ல நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய கேள்வி கதிர் ஒளியியல். இந்த வாரத்துல தான் பார்க்க போறோம். கதிர் ஒளியியல், ரே ஆப்டிக்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த பாடத்துல இருந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி நாம பார்க்க போகிறோம். என்ன கேள்வி சார்? இந்த கேள்வி நீட் தேர்வுல 2021ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி? 20 சென்டிமீட்டர் குவியத்தூரம் கொண்ட A எனும் குவிலென்ஸும் 5 சென்டிமீட்டர் குவியத்தூரம் கொண்ட B எனும் குவிலென்ஸும் ஒரே அச்சில் வைக்கப்பட்டுள்ளன. ஒரே ஆக்சிஸ் சொல்லுவோம் இல்லையா? அவற்றுக்கிடையே உள்ள தூரம்னாலும் சரி, தொலைவுனாலும் சரி, D ஆகும், ஸ்மால் d. அச்சுக்கு இணையான ஒளிக்கற்றை A மீது விழுகிறது. B வழியாக அச்சுக்கு இணையாகவே வெளியேறுகிறது எனில் D இன் மதிப்பு என்ன? சென்டிமீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர்? ஏன்னா மற்றெல்லாம் சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த டியும் சென்டிமீட்டர்ல கேட்டிருக்கிறாங்க. சரியா? 24 தெரிவுகள், 4 ஆப்ஷன். 25 சென்டிமீட்டர், 15, 50, 30 இந்த 4 இதுகள் கொடுத்துருக்காங்க. இதுல எது சார் சரியான விடை பார்க்கலாம். இப்ப நமக்கு என்ன? லென்ஸ் A இனுடைய குவிய தூரம் அது F1 வச்சுக்கிடுவோம், 20 சென்டிமீட்டர். அது குவிலென்ஸ். லென்ஸ் B இன் குவிய தூரம் F2 5 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. ஆனா குழிலென்ஸ் என்பதனால் நம்ம -5 சென்டிமீட்டர். லென்ஸ் கன்வென்ஷன் நமக்கு தெரியும், சைன் கன்வென்ஷன், -5 சென்டிமீட்டர். சரியா? அப்புறம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அச்சுக்கு இணையாக ஒளிக்கற்றை விழுந்திருக்கு ஏனால அது அச்சுக்கு இணையாகத்தான் வெளியே வருது. அப்ப அந்த மொத்த இந்த காம்பினேஷன் இந்த கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, AB 2 சேர்ந்து அந்த கூட்டமைப்பினுடைய குவிய தூரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அச்சுக்கு இணையாக வரணும்னு சொன்னா அந்த ஃபோக்கல் லென்த் குவியத்தூரம் இன்ஃபினிட்டியாக, ஈரிலியாக இருக்க வேண்டும். ஈரிலி அளவிலி சொல்லுவோம் இல்லையா, அதுவாக இருக்க வேண்டும். அதான் FC மதிப்பு. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டோம்னா இந்த கணக்கு ஈஸி. எப்படி சார் ஈஸி? ஏன்னா FC அந்த கூட்டமைப்பின் குவியத்தூரம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கணும். என்ன ஃபார்முலா சார்? 1/FC = 2 லென்ஸும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா 1/F1 + 1/F2 மட்டும் சொல்லுவோம். கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்ததுன்னா அதோட சேர்த்து -D/F1 F2. அந்த Dங்கிறது அது தூரம், அது தொலைவு. 2 லென்ஸ்களுக்கு உண்டானது. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்ப நம்முடைய இந்த ஒளிக்கற்றை அச்சுக்கு இணையாக வரணும்னு சொன்னா அந்த FC மதிப்பு இன்ஃபினிட்டியா இருக்கணும். அப்ப அதனால நம்ம என்ன செய்யறோம்? 1/FC க்கு பதிலா 1/∞. 1/∞ எவ்வளவு சார்? சுழி 0. நமக்கு தெரியும் 0. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா 1/F1 + 1/F2 - D/F1 F2 = 0. அப்ப இந்த மைனஸ் அந்த சைடு உள்ள போயிடலாமா? 1 1 பிளஸ் ஆயிடுமா? அப்ப D/F1 F2 = அந்த பக்கம் இருந்த 1/F1 + 1/F2. இதுல நம்ம மதிப்புகளை பிரதியிடலாம். சரியா? என்ன மதிப்புகள்? F1 F2 மதிப்பு தெரியும் இல்லையா? அப்ப D/F1 F1 எவ்வளவு சார்? 20 சென்டிமீட்டர். F2 எவ்வளவு சார்? -5 சென்டிமீட்டர் = 1/F1 எவ்வளவு சார்? 20 சென்டிமீட்டர். 1/F2 1/-5 சென்டிமீட்டர். சரியா? அப்போ 20 × 5 100. D -/-100 வேற மாதிரிச்சுன்னா -D/100. அவ்வளவுதான் கணக்கு. So is equal to 1/20 - 1/5. அப்ப இந்த 1/20 இருந்து 1/5 கழிக்கணும். எப்படி சார் கழிப்போம்? 20 பொது மடங்கா எடுத்துக்கிடும், காமனா எடுத்துக்கிடுவோம். 28 ஓடி 20 20 1 4 5 20, அதனால -4. 1 - 4 எவ்வளவு? -3. அப்ப -3/20. அப்ப இந்த சைடு LHSல என்ன இருக்கு? D/-100. வேற மாதிரி சொன்னா -D/100, இங்க -3/20. அப்ப ரெண்டு பக்கமே மைனஸ் இருக்கு, ரெண்டு பக்கம் பிளஸ் ஆக்கிடலாம். ஒரு -1 பெருக்கி இல்லையா? அப்ப D/100 = 3/20. நமக்கு என்ன வேணும்? D. அதனுடைய மதிப்பு தான் கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. D அங்கே வச்சுக்கிடுவோம், 100 அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்ப D = 3 × 100/20. பார்த்தாலே தெரியுது. ஓடி 20 20 5 சைபர் சைபர் அடிச்சு கூட ஓட 2 2 10 3 15. So 3 × 5 15 சென்டிமீட்டர். என்ன சார் 15 சென்டிமீட்டர்? D. அதான் நீ கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் இல்லையா? So லென்ஸ் A க்கும் B க்கும் இடையிலான தொலைவு அல்லது இடையிலான தூரம் 15 சென்டிமீட்டர். நமக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது தெரிவு, இரண்டாவது ஆப்ஷன் சரியான விடை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நீட் தேர்விலே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நம்ம ஞாபகம் வச்சுக்கிட வேண்டிய விஷயமே என்னன்னு சொன்னா, அச்சுக்கு இணையாக லைட் வெளியேறுதுன்னு சொன்னா ஃபோக்கல் லென்த் குவிய தூரம் ஈரிலியாக, அளவிலியாக, இன்ஃபினிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதா 1/0 கால்குலேஷன் போட்டு நம்ம போட்டுட்டோம். ஓகே, சரி. அப்ப நம்ம இதே கதிர் ஒளியியல், ரே ஆப்டிக்ஸ் பாடத்துல வேறு ஒரு கேள்வி அடுத்த காணொளியில் காண்போம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.